ஆரம்பிக்கலாங்களா? என்ன நெருங்குமோ என் நண்பன் இருக்கும் போது நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாஸ் டைலாக் வீடியோ ரொம்பவுமே ஈஸியாவே உங்க மொபைல் போன்ல உங்க போட்டோவையும் உங்களுடைய ஃப்ரெண்டோட போட்டோவையும் ஆட் பண்ணி நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோவை எடிட் பண்றதுக்கு தேவையான பீட் மார்க், ஷேக் எஃபெக்ட் இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணக்கப்புறம் அதில் பீட் மார்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்துக்கோங்க. கீழே வந்து உனையும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ இருக்கும். ஆடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதே ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்குறேன். டபுள் பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்குடைய லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? ஸோ அந்த டைலாகுக்கு தகுந்த மாதிரி நான் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த டபுள் பீட் மார்க்குடைய ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரைட் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாங் வந்து ப்ளே ஆகும். ஓகேவா? சாங் சொல்ல முடியாது, ஒரு பிஜிஎம் வந்து ப்ளே ஆகும். அந்த சாங்க்கு தகுந்த மாதிரியான இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வரிசையை ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆடியோவோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இதில் நம்ம ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெஸ்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃபாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஃபாண்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது தெரிலனா பரவாயில்ல, அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் இம்போர்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபாண்டான ரோபோட் ரெகுலருங்கிற ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்குற இந்த எல்லா லிரிக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாண்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் பீட் மார்க் உடைய ரைட் சைடில் இருந்தால் நம்ம இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கொடுத்துருக்குற கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே உள்ள இந்த ஸ்டார்ஸ் மேலே கிளிக் பண்ண முடியும். உங்களோட கேலரி பேரும் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். உங்களோட ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் கொடுத்துருக்க ஃபோட்டோ பதிலாக அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு அடுத்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய ஃபோட்டோவை ஒன் பை ஒன்னாக நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக நீங்கள் வரிசையாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணி காட்டுறேனோ அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோவும் உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி வரிசையாக நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஆடியோட எண்டு வரையா. இப்போது நான் எடிட் பண்ண போகிற இமேஜை ஆடியோட எண்டு வரையாக சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது ரொம்பவுமே ஈஸி தான். பேக் வந்துக்கிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ண உங்களுடைய சேக் எஃபெக்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு 3 சேக் எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். எஃபெக்ட் 1, எஃபெக்ட் 2, எஃபெக்ட் 3ன்னு சொல்லி 3 சேக் எஃபெக்ட் இருக்கும், 3 சிசி எஃபெக்ட் இருக்கும். இதை நம்மளோட இமேஜில் எல்லாத்துலேயும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 இருக்கும். அந்த எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள எஃபெக்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்டை எங்கே ஆட் பண்ணுங்கிறத சொல்கிறேன். இந்த டபுள் பீட் மார்க் உடைய ரைட் சைடில் இருந்தால் நம்ம இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஃபஸ்ட்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜ் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு உள்ள இந்த 5 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 5 இமேஜுக்கும் எஃபெக்ட் 1ல் இருந்து காப்பி பண்ண எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6வது ஒரு இமேஜ் இருக்கா, கொஞ்சம் லென்த்தான இமேஜாக இருக்கும், அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இமேஜ் இருக்கும். குட்டி குட்டியாக ஒரு 4 இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த 4 இமேஜ்லேயும் சேம் எஃபெக்ட், அதாவது ஃபஸ்ட் எஃபெக்ட் காப்பி பண்ணோமா அதே எஃபெக்டை அடுத்து உள்ள 4 இமேஜில் ஆட் பண்ணிக்கோங்க.
லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தான இமேஜாக இருக்கும், அதை விட்டுருங்க. இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்டை கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அந்த எஃபெக்ட்டையும் இதே மாதிரி ஆட் ஆயிரும். இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு ஒரு 5 இமேஜ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை காப்பி பண்ணியிருக்கீங்க. அந்த காப்பி பண்ண அந்த எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு உள்ள ஒரு 5 இமேஜுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தான இமேஜாக இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்து ஒரு குட்டி குட்டியாக ஒரு 4 இமேஜ் இருக்கும். அந்த 4 இமேஜுக்கும் சேம் எஃபெக்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதை விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை நான் சொன்ன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கிட்டு மறுபடியும் சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃபெக்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ எஃபெக்ட் 2 கிளிக் பண்ணிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துருங்க, ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஊடால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதாவது லென்த்தாக ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக உள்ளே வந்து ஆடாயிரும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும், அதுக்கும் நம்ம எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டோம். அந்த இமேஜையும் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ லிரிக்ஸுக்கு நம்ம எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 3 இருக்கும். அந்த எஃபெக்ட் 3 கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், இந்த எஃபெக்ட் எல்லாமே காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட்டு பேக் வந்துக்கிட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போது செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. சேம் மெத்தடில் மீத உள்ள எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட், அதாவது எஃபெக்ட் 3 அப்படியே உள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லிரிக்ஸையும் கிளிக் பண்ணி எஃபெக்ட் போயிட்டு லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துட்டு மீத உள்ள எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா லிரிக்ஸுக்கும் இந்த எஃபெக்ட்டை ஆட் பண்ணக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துக்கிட்டு சேக் எஃபெக்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சிசி இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சிசியோட லெஃப்ட் சைடில் கன்னைக்கன் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணால் டிக் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே உள்ள லைட்டை டச் பண்ணுங்கள். இந்த 3 சிசி உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். இந்த 3 செலக்ட் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல உள்ள இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு வந்து மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் இருக்கும், அதில் செகண்ட் பீட் மார்க் இருக்கா, அதில் வச்சுக்கோங்க. அதில் இருந்து நம்மளுக்கு இமேஜ் வந்து ஆட் ஆகுது. செகண்ட் பீட் மார்க்கில் வச்சக்கப்புறம் சேம் மெத்தட் தான். இந்த குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் 3 லேயருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த 3 லேயர் உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த 3ஐயும் லாங் ப்ரெஸ் பண்ணி வரிசையாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆடியோட எண்டுக்கு போய்க்கோங்க. கீழே உள்ள 2 ஆர் மார்க் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஆர் மார்க்கை கிளிக் பண்ணால் போதும், ஆடியோட எண்டு வரை எக்ஸ்டெண்ட் ஆயிரும். ஸோ இப்போ அவ்வளோதான், வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. நீங்கள் மேலே உள்ள ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணி கீழே லாஸ்ட்டாக உள்ள இந்த எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.